இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. யாருன்னு தானே கேட்குறீங்க? ஆர்த்தி ரவி. ஆர்த்தி ரவி பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. ரவியோட வைஃப். இவங்க வந்துட்டு ரவிய பத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இதுல வந்துட்டு மார்வெல் அவார்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்போ அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க? எங்க ஷைலஜா பாலசுப்ரமணியம் கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்த்துடலாம். ஆர்த்தி உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ மென்ஷன் பண்ணாரு ஜெயம் ரவி. ஸோ எப்படி அவ்வளோ ஸ்டைலாக எப்படி மாற்றினீங்க? வந்த ஜெயம் ரவிக்கும் இப்போவும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ ஜஸ்ட் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பீயிங் ப்ரெசென்டபிள் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஆக்டராக இருந்து நம்ம எப்படி இருக்கிறோன்னு இருக்க கூட ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் நான். ஸோ ஐ திங்க் ஹி அண்டர்ஸ்டுட் தட். அது புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் ஹி டஸ் ஸ்டைலிங்கில். ஸ்டைலிங் பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன? பிடிச்சது he takes everybody's advice எடுத்துப்பாரு. இது இப்படி இருக்கு, அது அப்படி நல்லா இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுப்பாரு. பிடிக்காதது என்னன்னா அவரோட ஸ்டைல் ரொம்ப ஸ்டக்கப்பாக இருப்பாரு. நான் இப்படி தான் இருப்பேன், ரொம்ப லேசியாக இருப்பாரு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போகிறதுக்கு. ஸோ அது நான் ஐ கீப் டெல்லிங் ஹிம் கொஞ்சம் டைம் எடுத்து போகலாமே, ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி கொஞ்சம் போனால் கூட நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொன்னால். பட் நவ் ஹீ இஸ் சேஞ்சிங். ஸோ எந்த அவுட்ஃபிட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெயம் ரவியை? சூட். தேங்க்யூ. தேங்க்யூ.